எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த வாரம் நாங்க பார்க்க போறோம் கடவுளோட அன்பை குறிச்சும், அதே போல நாங்க எங்கட அன்பு, நாங்க எங்க செல்ஃப நாங்க அன்பு செய்யறது, அதே போல நாங்க மற்றவர்களோட அன்பு குறிச்சும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நாங்க முதலாவதா ஒரு வேதாகம பகுதியை பார்த்துட்டு வருவோமா குட்டீஸ்? ஓகே. மத்தேயு 22 அதிகாரம் 34 வசனம் முதல் 40 வசனம் வரை. மத்தேயு 22 அதிகாரம் 34 வசனம் முதல் 40 வசனம் வரை. முதன்மையான கட்டளை. இயேசு சதுசேயரை வாயடைக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூர்வது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். ஓகே குட்டீஸ், நீங்க இந்த வார்த்தைகளை கேட்டீங்களா? இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? எங்களோட முதன்மையான கட்டளை, அதாவது நாங்க 10 கட்டளை எங்களுக்கு தெரியும் தானே. அது தவிர ஏசப்ப இங்க வந்து எல்லாத்தையும் தகர்த்து போட்டு எங்களுக்கு ஒரு முதன்மை, அதாவது நாங்க அன்பு செஞ்சா நாங்க யாருக்கும் பாவம் செய்ய மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், களவெடுக்க மாட்டோம் தானே, தப்பான வேலைக்கும் செய்ய மாட்டோம். அப்ப அன்பு தான் எங்களோட வாழ்க்கையில முக்கியமானது. நாங்க கடவுளை அன்பு செய்யறது போல நாங்க எங்களை அன்பு செய்யணும். அது மட்டும் இல்லாம மற்றவர்களையும். இப்ப நாங்க வந்து எங்களை அன்பு செஞ்சது எங்களுக்கு தெரியும் தானே, நாங்க எப்படி அன்பு காட்டுறது. இப்ப எங்களுக்கு யாரும் ஏதாவது சொன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும், எங்களுக்கு சில நேரம் வருத்தமா இருக்கும். அப்ப நாங்க மத்தவங்களுக்கும் நாங்க யாருக்குமே அவங்க கஷ்டப்படுற மாதிரியோ அவங்களுக்கு துரோகம் பண்ற மாதிரி அப்படி நாங்க பேசவும் கூட அவங்களுக்கு செய்யவும் கூடாது. எப்பயுமே நாங்க உதவி செய்யணும். அது போல அவங்களோட அன்பா இருக்கணும். அவங்களுக்கு தேவையும் போது நாங்க அவங்களோட பேசணும். சரியா? அது போல இப்ப நாங்க யார் சொல்லியோட பழகும் போது அவங்க ஏழையா பணக்காரரா இல்லாட்டி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்க்காம நாங்க அவங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருந்து வாழும் போது அவங்களும் எங்ககிட்ட இருந்து கற்றுக்கொள்ளுவாங்க தானே குட்டீஸ்? அதே போல குட்டீஸ், இப்ப நாங்க வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு நிறைய பேர் இருக்கலாம். ஆனா நாங்க சில நேரம் நாங்க எங்களோட இன்னொரு ஃப்ரெண்டோட இருந்து மத்தவங்களை வந்து தாழ்த்தி பேசலாம். அப்படி நாங்க அதெல்லாம் செய்யவே கூடாது. அது போல நாங்க கடவுளை அன்பு செய்யணும் தானே. அவர் பாரு எங்களை வந்து அன்பு செய்யறதுனால எங்களோட பாவங்களை மன்னிக்கிறாரு, எங்களுக்கு தேவையான நேரம் எங்களுக்கு எல்லாமே தாராரு தானே. நாங்க கடவுளை அன்பு செஞ்சு கொண்டு நாங்க இங்க இருக்கவங்களை அவங்கள கவலைப்படுற மாதிரியோ இல்லாட்டி அவங்களுக்கு துரோகம் பண்ணவே கூடாது. அது போல எங்களோட வேதாகமத்துல கூட சொல்லப்பட்டிருக்குது, எதிரி யார் சரி இருந்தா கூட இப்ப நாங்க சொல்லுவோம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. அது போல உங்களுக்கு வந்து யார் சரி கஷ்டப்பட்டோ இல்லாட்டி உங்களை அடிச்சோ இல்லாட்டி உங்களோட ஏதாவது சாமானம் எடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி நீங்க அவங்களோட கதைக்காம இருக்கலாம். ஆனா நாங்க அப்படி இருக்க கூடாது குட்டீஸ். நாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அது போல நாங்க அவங்களுக்காக ஜெபிக்கணும். அவங்களுக்கு எந்த சூழ்நிலை இருக்காங்களோ தெரியல தானே குட்டீஸ். சோ அதனால நாங்க ஒரு பிழை விட்டனால அவங்களுக்கு ஃபுல்லா நாங்க தப்பா நினைக்க கூடாது குட்டீஸ். அவங்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்கணும். வேற அவங்களுக்காக நாங்க ஜெபிக்கணும். சரியா குட்டீஸ்? அதே போல முக்கியமானது, நாங்க மத்தவங்களோட பழகும் போது எப்பயுமே அன்பா சிரிச்சு கொண்டு அது போல அவங்களுக்கு ஒரு இரக்கத்தோடு இருக்கணும் குட்டீஸ். ஏன்னா ஏசப்ப இந்த உலகத்துல இருக்கும்போது அவளுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அப்ப கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவருக்கு துரோகியா இருந்தாங்க. ஆனாலும் அவங்க எல்லாரையும் மன்னிச்சாரு. எல்லாரையுமே சமனாப்தான் பார்த்தாரு. அவங்க கிட்ட காசு இருக்கு, நாங்க அவங்களோட தான் பழகும், அவங்க தான் நல்லவங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. கெட்டது பண்ணா கூட அந்த பிள்ளைங்களுக்கு சில நேரம் வந்து அவங்களோட வீட்டுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். நாங்க அவங்களோட கொஞ்சம் கதைக்கலாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருக்கும். சிலவங்க தனியா இருப்பாங்க. அப்ப அவங்களோட சாப்பாடு ஷேர் பண்ணி நாங்க சாப்பிடலாம்.
அப்படியெல்லாம் நாங்க சின்ன சின்ன உதவி வந்து அவங்களுக்கு செஞ்சு எப்பயுமே நாங்க சந்தோஷமா இருக்கிறது போல நாங்க மத்தவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கொள்ளணும். ஓகே குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், அக்கா இங்க பாருங்க ஒரு கைவேலைன்னு செஞ்சிருக்கேன். நல்லா இருக்கா? உங்களுக்கு எல்லாம் நீங்களும் இது மாதிரி கைவேலை செஞ்சு நீங்க மத்தவங்களோட ஷேர் பண்ணி கொள்ளலாம். அதாவது உங்களோட பெரியவங்க உங்களுக்கு விருப்பமானவங்க சில நேரம் உங்களோட கோபமா இருக்கிறவங்களுக்கும் நீங்க கொடுக்கலாம். அப்ப அவங்க சந்தோஷப்படும். அடே நான் கோபமா இருந்தேன் ஆனாலும் பாருங்க அவ எங்களோட அன்பா இருக்கிறான்னு சொல்லி அவங்க இன்னும் சந்தோஷப்பட்டு உங்களை வந்து எப்பயுமே ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுவாங்க. அப்ப சண்டை யாரோடையும் சண்டை பிடிக்க கூடாது, எல்லாரோடையும் அன்பா இருக்கும், எல்லாருக்கும் உதவி செஞ்சு யாரும் ஏதாவது பேசினா கூட நாங்க அவங்களுக்கு வந்து அதட்டி கொண்டோ இல்லாட்டி அவங்கள வந்து எரிஞ்சு பேசவோ அப்படி செய்யக்கூடாது. மத்தவங்களுக்கு மனம் புண்படுற மாதிரி நாங்க யாருக்கும் ஒரு வேலையும் செய்யக்கூடாது. ஓகே, எல்லாரோடையும் சந்தோஷமா அன்பா ஒற்றுமையா இருக்கணும். ஓகே குட்டீஸ்? ஓகே, நாங்க இந்த பாட்டை ஒண்ணு பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆழ்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை. ஆமா குட்டி, இந்த பாடல் சொன்னவன் நாங்க அன்பு கூடணும், கடவுளை நாங்க போற்றி மகிழ்ந்து நாங்க வந்து கடவுளுக்கு வந்து நாங்க போற்றி நன்றி சொல்லி எல்லாமே செய்யறோம் தானே. அவரும் எங்களோட அன்பா இருக்கு, அதனால தான் இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வழி நடத்துறோம். அப்ப நாங்க கடவுள் எங்களோட அன்பு செய்யணும், நாங்களும் அவர் அன்பு செய்யறது போல நாங்க மற்றவர்களையும் அன்பு செய்யணும். ஓகே குட்டீஸ், இன்னொரு புதிய வீடியோத்தோட அக்கா உங்களை சந்திக்க வரேன். பாய்.